குட் ஈவினிங் எவ்ரிபடி. அது வணக்கம். ப்ரெஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி அப்படின்னு அந்த தாடி சொல்லிச்சு. அதனால தான் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். ரெண்டாவது, இந்த படம் திடீர்னு என்ன பூரி சார் கூப்பிட்டாரு. திடீர்னு பூரி ஜெகநாத் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா போக்கிரின்னு ஒரு படம், இன்றைய முதலமைச்சர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம். அது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அந்த டைரக்டரா, போய் பார்த்தே ஆகணுன்ட்டு போய் பார்த்தேன். அதாவது சர்வசாதாரணமாக அவ்வளோ பெரிய மேனேஜர் பில்டப் கொடுத்தாரு அவரை பற்றி. அவர் எடுத்ததெல்லாம் மாஸ் கண்டென்ட். ஆக்டர்னா என்டிஆரை கொண்டு வந்தது அவர் தான். அப்புறம் இந்த இவர் கொண்டு வந்தார், அந்த ஹீரோ வந்தார், எல்லாரும் இவர் தான். என்னடா இது, போய் அப்படி பார்த்தா அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு ஹியூமனை மீட் பண்ணுறேன் ஹைதராபாத்தில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் கூட டின்னர், அந்த டின்னர் சாப்பிடும்போதே என்னோட அந்த 10 நாள் வேலையை அப்படியே தூக்கி போடுறார். ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ரியலி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். என்னன்னா, வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் சொல்லாமா சார்? அது தபு மேடத்தோட அசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி. பட் அது பண்ணும்போது எனக்கு அவங்களோட ஒரு நட்பு தேது. ஏன்னா அவங்கள நம்ம காதல் தேசத்தில் பார்த்தது. அந்த ஒரே கிளுகிளுப்புலேயே இருந்தோமா, எப்பண்டா தபுவை காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டேவே தபு கூட தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா அன்னைக்கு மாதிரியே இருக்குது. என்னன்னா, அந்த ஃப்ராக்கு மட்டும் கொஞ்சம் பேண்ட்டாக மாறிடுச்சு, அவ்வளோதானே தோத்து. என்ன ஒரு பெண்மையான அந்த தன்மையான பேச்சு, அவங்க பேசினது இன்னும் கூட எனக்கு காதில் ஒழிச்சு வந்தோன்னா, ஹாய் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே. நாங்கள் அங்கேயே காலி, நம்மளை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை ஒன்று பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டாங்க. அதுலேயே காலி. இன்னும் ரொம்ப நெருங்கிட்டேன். பார்த்தா மத்தியானம் லஞ்சு வருது கேரியரில். நம்ப மாட்டீங்க, அந்த கேரியர் ஃபுல்லாக மட்டன், சிக்கன், புலாவ் அப்படின்ட்டு. இந்த ஹைதராபாத் அலின்னா அந்த பெரிய கிங்கில் இருந்தாங்க, அந்த ஃபேமிலி போல இருக்கு அவங்க பேக்ட்ராப்பு. திறந்த உடனே அப்படி வாசனை. பொதுவாக நம்ம இவ்வளோதான் கொடுப்பாங்க, இவங்களாம் அடுக்கு ஃபுல்லாக வச்சு அனுப்புகிறாங்க. அதாவது எனக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க, வெளியே இருக்கிற கேரவன் ஆளுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் போல இருக்கு. அவ்வளோ சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. நாட் ஒன்லி தட் டேங்க, அந்த இருந்த 10 நாளும் கொடுத்தாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க அந்த பெண்மணி. ஐயோ, இப்படி ஒரு பெண்மணியை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு. அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அவங்க வீட்டு நெய்பராக இருக்கணும்னு அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். ஏன்னா அடிக்கடி எட்டியாவது பார்த்துக்கலாம், அவ்வளோதான் முடியும் நம்மளால். ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நம்மளை ஹாய் பாய் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன். எங்கடா ஹீரோவை காணுமேன்னு பார்த்தா இதுதாங்க அவரோட வேஷம். இந்த வேஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு 100 பிச்சைக்காரங்களை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவில் இருக்காரு, நம்மளை கண்டே பிடிக்க முடியல, அந்த லெவலில் சிங்க் ஆகிட்டார் அவர். அந்த மனுஷனை சொல்லணுமா? அதுக்கு தான் அந்த மக்கள் செல்வன்னு கொடுத்த டைட்டில் இந்த மனுஷனுக்கு நல்லா பொருந்துங்க. ஏன்னா உண்மை, அது சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இவரை அவ்வளோ பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. சரி, விஜய் சேதுபதி அங்கே பார்த்தாலும் விஜய் சேதுபதி, ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி. என்னடா எல்லா லாங்குவேஜும் பண்ணுறேன், ரொம்ப திமிர் பிடிச்சோன்னும் ஒரு மாதிரி இருக்குதே லுக்குலான்னு போய் பார்த்தா அது வேற ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குதுங்க. தோரணம் தான் அப்படி இப்படிலாம் கிட்ட போய் பழகினது அப்படி பழகிறாரு. எப்படி வாங்க கொக்காருங்க அப்படி. சரி ஓகே, என்னடா இது லுங்கிலே இருக்கிறாருன்னு பார்த்தா சார் எல்லா லாங்குவேஜும் சார். தெலுங்கு அந்த, ஏன்னா நான் பாதி தெலுங்குறேன், அதனால எனக்கு தெலுங்கு வந்தது. ஏன்னா நான் 10 வயசு வரைக்கும் இங்கே இருந்தேன். 10 வயசுக்கு மேலே
என்னோட வளர்ப்பு ஃபுல்லாகவே தெலுங்கு அம்மா கிட்ட, அவங்களோட போஜனம் அவங்களோட வளர்ப்பு. ஸோ அதனால தான் எனக்கு தெலுங்குன்ற ஒரு லாங்குவேஜ் பிளட்லேயே இருக்கு. இந்த ஆளுக்கு வந்து என்னங்க, காலையில் 4 பேப்பர் அப்படியே ஷீட் கொண்டு போய் கொடுப்பாங்க, கொடுத்தா மனப்பாடம் பண்ணி, அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாதுங்க தெலுங்கு.